வெகு காலத்திற்கு முன்பு புனிதமான கைலாயமலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் 2 மகன்களுடன் வாழ்ந்து வந்தனர். மூத்தவரான விநாயகர் யானை தலையுடன் ஒரு சிறிய மூஞ்சூறு வாகனத்தில் அமர்ந்திருப்பார். இளையவரான முருகன் ஒரு அழகான போர் வீரன். அவர் ஒரு கம்பீரமான மயிலின் மீது அமர்ந்திருப்பார். ஒருநாள் தேவலோக முனிவர் நாரதர் கையில் ஒளிரும் தங்க நிற பழத்துடன் அங்கே வந்தார். நாராயண நாராயண. சிவபெருமானே, நான் உங்களுக்காக ஞானப்பழத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இதை உண்பவர் யாராக இருந்தாலும் முடிவில்லாத ஞானத்தை பெறுவார்கள். சிவனும் பார்வதியும் அந்த ஒற்றை மாம்பழத்தை பார்த்தார்கள். பிறகு தங்கள் 2 மகன்களையும் பார்த்தார்கள். அவர்கள் இருவரில் ஒருவரை எப்படி தேர்ந்தெடுப்பது? என் மகன்களே, யார் இந்த உலகம் முழுவதையும் 3 முறை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களே இந்த தெய்வீக பழத்தை வெல்வார்கள். முருகனின் கண்களில் நம்பிக்கை மின்னியது. அவர் உடனே தனது வேகமான மயிலின் மீது ஏறினார். இது மிகவும் சுலபம் தந்தையே. நீங்கள் நினைப்பதற்குள் நான் திரும்பி வந்து விடுவேன். பெரும் காற்று வீச முருகன் வானத்தை நோக்கி பாய்ந்தார். கழுகை விட வேகமாக பறந்து உலகம் முழுவதையும் 3 முறை சுற்றி வர தீர்மானித்தார். அதே நேரத்தில் கணபதியோ அமைதியாக அமர்ந்து தனது சிறிய மூஞ்சூரை பார்த்தார். பிறகு தனது பெற்றோரை பார்த்தார். அவர் கண்களை மூடி ஆழ்ந்து சிந்திக்கலானார். முருகன் இமயமலைக்கு மேலாகவும் பறந்து விரிந்த கடல்களை கடந்தும் சுட்டெரிக்கும் பாலைவனங்கள் மற்றும் அடர்ந்த காடுகளின் வழியாகவும் பறந்தார். அவர் 1 முறை, 2 முறை, 3 முறை என உலகம் முழுவதையும் இடைவிடாமல் சுற்றினார். அவரது மயிலின் சிறகுகள் காற்றை கிழித்து கொண்டு சோர்வின்றி அடித்தன. அவர் முகத்தில் வியர்வை கொட்டியது. ஆனால் அவர் ஓய்வெடுக்கவில்லை. அவர் ஜெயித்தே ஆக வேண்டும். கைலாய மலையில் கணபதி மெல்லிய புன்னகையுடன் எழுந்து நின்றார். அவர் பக்தியுடன் கைகளை கூப்பி மெதுவாக தன் பெற்றோரை சுற்றி வந்தார். 1 முறை, 2 முறை, 3 முறை. பிறகு அவர் அவர்கள் முன் வணங்கினார். நான் போட்டியை முடித்துவிட்டேன் தந்தையே, தாயே. என்ன சொல்ற குழந்தை? நீ இன்னும் இங்கிருந்து நகரவே இல்லையே? பெற்றோரே, நம் உலகம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நீங்களே என் பிரபஞ்சம். அன்போடு உங்களை சுற்றி வருவது என்பது படைப்புகள் அனைத்தையும் சுற்றி வருவதற்கு சமம். பார்வதியின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. சிவனின் முகம் பெருமையில் ஜொலித்தது. புத்திசாலி கணபதி, பக்தியாலும் புரிதலாலும் நீ வென்று விட்டாய். இந்த பழம் உனக்கே. பார்வதி அந்த மாம்பழத்தை கணபதியிடம் கொடுத்தார். அவர் வணங்கிவிட்டு அதை உண்ணத் தொடங்கினார். அந்த தெய்வீக ஞானத்தின் இனிமையை ருசித்தார். பல மணி நேரத்திற்கு பிறகு முருகன் திரும்பி வந்தார். அவர் உடல் சோர்ந்து போயிருந்தது. அவருடைய மயில் களைப்பில் மூச்சு வாங்கியது. ஒரு காலத்தில் பளபளத்த அவர் கவசத்தில் தூசி படிந்திருந்தது. ஆனால் கணபதி அங்கே அமைதியாக அமர்ந்திருப்பதையும் மாம்பழம் ஏற்கனவே நாமல் போனதையும் பார்க்கும் வரை அவர் கண்களில் வெற்றியின் பிரகாசம் இருந்தது. பழம் எங்கே? கணபதி என்ன செய்தார் என்பதை சிவன் விளக்கினார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் முருகனின் முகம் இருண்டது. அவர் உங்களை சுற்றி நடந்தாரா? அது உலகத்தை சுற்றுவது ஆகாது. நான் மலைகளையும் கடல்களையும் கடந்து பறந்தேன். நீங்கள் கேட்டதை உண்மையில் நான் தான் செய்தேன். அவர் குரல் வலியிலும் கோபத்திலும் உடைந்தது. உங்கள் சவாலை நான் துல்லியமா கடைபிடித்தேன். ஆனால் அவர் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்து விட்டார். ஆனால் மகனே, அவர் அத்தகைய ஞானத்தை காட்டினார். ஞானமா? அல்லது நான் களைத்து போகும் வரை உழைத்தபோது அவர் பேசிய சாமர்த்தியமான வார்த்தைகளா? கைலாய மலையின் மீது ஒரு கனமான போர்வையைப் போல அமைதி கவிழ்ந்தது. கணபதி கீழே குனிந்தார். அவருடைய முந்தைய மகிழ்ச்சி இப்போது கவலையாக மாறியது. சிவனின் முகம் இறுகியது. நீ சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறாய் முருகா. அந்த வார்த்தைகள் முருகன் மீது ஒரு இடியைப் போல இறங்கியது. சிறுபிள்ளைத்தனம். இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகு, உலகம் முழுவதையும் சுற்றிய பிறகு அவர் சிறுபிள்ளைத்தனமானவர் என்று அழைக்கப்படுகிறார். அவருக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. கோபத்தால் அல்ல, ஆனால் ஒரு தெளிவினால். இல்லை தந்தையே, நான் நேர்மையாக இருக்கிறேன். சகோதரா, வேண்டாம். நான் உன்னை காயப்படுத்த விரும்பவே இல்லை. எனக்கு தெரியும் கணபதி, ஆனால் இதை நான் செய்தே ஆக வேண்டும். மெதுவாக, நிதானமாக முருகன் தன் கிரீடத்தை கழற்றினார். அவர் தனது இரத்தின மாலைகளை, தங்கத் தோள் வளைகளை, அரச ஆடைகளை கழற்றினார்.
ஒவ்வொன்றாக அவர் அவற்றை தரையில் வைத்தார். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எங்கே போவாய்? இங்கிருந்து வெளியே, என் சொந்த உண்மையை தேடி. இப்போது வெறும் கோவண துணியுடன் கையில் ஒரு மரத்தடியை மட்டும் வைத்துக்கொண்டு முருகன் தன் குடும்பத்தின் முன் நின்றார். அவர் இப்போது ஒரு இளவரசனைப் போல இல்லை, ஒரு வழிபோக்கனைப் போல, ஒரு தேடலில் இருப்பவரைப் போல தெரிந்தார். அவர் கடைசியாக ஒரு முறை தன் மயிலின் மீது ஏறி தெற்கு நோக்கி தொலைதூர மறைகளை நோக்கி பறந்தார். தன் குடும்பத்தை, தன் வீட்டை, தனக்கு தெரிந்த அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றார். பார்வதி அழுதார். சிவன் அமைதியாக நின்றார். மேகங்களுக்குள் தன் சகோதரன் மறைவதை கணபதி பார்த்தார். அந்த மாம்பழத்தின் சுவை இப்போது அவர் வாயில் கசந்தது. தமிழ்நாட்டின் அழகான பழனி மலைகளில் முருகன் இறங்கினார். அவர் மயில் கைலாயத்திற்கு திரும்பி பறந்து சென்றது. அவர் கையில் தண்டுடன் மலை உச்சியில் தனியாக நின்றார். முகத்தில் காற்றை உணர்ந்தார். இங்கே போட்டிகள் இருக்காது, பந்தயங்கள் இருக்காது, சாமர்த்தியமான விளையாட்டுகள் இருக்காது. தங்கள் மகனை பின்தொடர்ந்து வந்த சிவனும் பார்வதியும் அவர் முன் தோன்றினார்கள். தயவு செய்து வீட்டுக்கு வா. அந்த பழம் ஒரு பொருட்டே அல்ல. நீ பழம், நீயே அந்த பழம். நீதான் முக்கியம். பழம் நீ என்ற அந்த வார்த்தை மலைகள் முழுவதும் எதிரொலித்தது. அப்படித்தான் அந்த இடத்திற்கு பெயர் வந்தது, பழனி. அப்படின்னா நான் நானாக இருந்தபோது ஏன் அது போதுமானதா இல்ல? அவர் குரல் இப்போது அமைதியாக இருந்தது, கோபமாக இல்லை, வெறும் தேடலாக இருந்தது. நாங்கள் செய்தது தவறுதான் என் மகனே. இருக்கலாம், ஆனால் இதுதான் இப்போது என் பாதை. இங்கே நான் தங்குவேன், கோபத்தில் அல்ல, என் விருப்பத்தின் பேரில். நான் வளர்வேன், நான் கற்றுக்கொள்வேன். உங்கள் மகன் என்பதற்கு அப்பால், ஒப்பீடுகள் மற்றும் போட்டிகளுக்கு அப்பால் நான் யார் என்பதை நான் கண்டுபிடிப்பேன். அவர் தியானத்தில் அமர்ந்தார். அவர் அருகில் அந்த தண்டு இருந்தது. சிவனும் பார்வதியும் கெஞ்சினாலும், அவரை அங்கே விட்டுச் செல்ல அவர்கள் இதயம் உடைந்தாலும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சில நேரங்களில் அன்பு என்பது விட்டுக் கொடுப்பதில் இருக்கிறது. மெதுவாக அவர்கள் கைலாயத்திற்கு திரும்பினார்கள். முருகனை மலையில் தனியாக விட்டுவிட்டு காலம் உருண்டோடியது. முருகன் பழனியில் ஒரு எளிய ஆண்டியாக, ஆபரணங்களின்றி, ஆயுதங்களின்றி, தியானத்தில் இருக்கும் ஒரு இளம் தேடுபவராக தொடர்ந்தார். மக்கள் அங்கே வரத் தொடங்கினார்கள். துரோகமிழைக்கப்பட்டதாக உணர்ந்தவர்கள் வந்தார்கள். கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படாதவர்கள் வந்தார்கள். நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டவர்கள் வந்தார்கள். முருகன் அவர்கள் அனைவரையும் புரிந்து கொண்டார். அன்று ஞானப்பழத்தை கணபதி வென்றார் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை இன்னும் ஆழமானது. சாமர்த்தியமான பதில்களால் பரிசுகளை வெல்ல முடியும் என்பதை கணபதி கற்றுக்கொண்டார். அன்பை மாம்பழங்களாலோ போட்டிகளாலோ அளவிட முடியாது என்பதை சிவனும் பார்வதியும் கற்றுக்கொண்டார்கள். முருகன் எல்லாவற்றையும் விட ஆழமான ஞானத்தை கற்றுக்கொண்டார். உண்மையான ஞானம் என்பது வெற்றி பெறுவதில் இல்லை, நீ யார் என்பதை அறிவதில்தான் உள்ளது. உங்கள் ஆன்மாவிற்கு பயன் தராத விளையாட்டுகளிலிருந்து விலகிச் செல்லும் தைரியம் கொள்வதே ஞானம். உலகம் உங்களை தவறு என்று சொன்னாலும் உங்கள் சொந்த பாதையை தேர்ந்தெடுப்பதே ஞானம். அதனால் அவர் பழனியில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் துறந்த அன்று வளர்ந்து நின்ற அந்த நித்திய இளைஞன் அவர் தோற்றவரும் அல்ல, வென்றவரும் அல்ல. ஆனால் உண்மையாக, இறுதியாக அவராகவே இருக்கிறார். ஞானப்பழம் கணபதிக்கு சென்றது. ஆனால் ஞானம் அது பழனி மலையில் மட்டுமே வளர்ந்தது. அங்குதான் காயப்பட்ட ஒரு இளம் கடவுள் அங்கீகாரத்தை விட தன்னையே தேர்ந்தெடுத்தார். சமரசத்தை விட தனிமையை தேர்ந்தெடுத்தார். சுகத்தை விட உண்மையை தேர்ந்தெடுத்தார். உண்மையான நீதி. இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நீதி என்பது முக்கியம், கடவுள்களுக்கு இடையில் கூட. உங்கள் வலி உண்மையானது. மற்றவர்கள் அதை நிராகரித்தாலும் கூட தங்கி போராடுவதை விட விலகிச் செல்வதற்கு அதிக தைரியம் தேவை. வளர்ச்சிக்கு சில நேரங்களில் நாம் நேசிப்பவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டியிருக்கிறது. உண்மையான ஞானம் சாமர்த்தியமான வார்த்தைகளிலோ அல்லது சோர்வுற்ற முயற்சிகளிலோ இல்லை. ஆனால் உங்கள் சொந்த உண்மையை மதிக்கும் அளவுக்கு உங்களை ஆழமாக அறிவதில்தான் இருக்கிறது. நாம் அனைவருமே அந்த பழம்தான். நமது மதிப்பு போட்டிகளாலோ அல்லது மற்றவர்களின் அங்கீகாரத்தாலோ தீர்மானிக்கப்படுவதில்லை. உலகம் நாம் தோற்றுவிட்டோம் என்று சொன்னாலும்
நாமாகவே இருப்பதற்கான அமைதியான தைரியத்தில்தான் அது வாழ்கிறது.